ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தத்துல வரக்கூடிய விருத்ராசுர லீலை அதனுடைய வகுப்பினுடைய தொடர்ச்சிக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் எனது மனமார்ந்த வரவேற்புகள். சில டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால ஒரு 10 நிமிடங்கள் லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஸோ நிகழ்ச்சி போறதுக்கு முன்னாடி நம்ம எப்பொழுதும் ஒவ்வொரு வாரமும் பண்ற மாதிரி பகவான் வாசுதேவருக்கு நமது வந்தனைகளை தெரிவிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எல்லா வந்தனைகளும் பகவான் வாசுதேவருக்கே உரித்தாகட்டும். பகவான் வாசுதேவர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக லீலைகளை செய்யறதுக்காக வந்தார். அதனுடைய லீலைகளுடைய காரணம் என்ன? நீங்க எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறது தான். தவக்கதாமிர்தம் தப்த ஜீவனம் இல்லையா? நம்ம அவருடைய கதா அமிர்தம் நம்ம எல்லாரையும் வாழ வச்சு கொண்டிருக்கு. தப்த ஜீவனம், அவருடைய கதாமிர்தத்தினால் வாழக்கூடிய விருப்பம் உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் அது ஜீவனமா அமையும். அவருடைய கதாவை பற்றி கேட்க ஆர்வம் இல்லை அப்படின்னா அது வெறும் கதையை போலதான் தெரியும், பௌதிக கதையை மாதிரிதான் தெரியும். அதுல எந்தவித வித்தியாசமும் இருக்காது. அதுல இருக்கக்கூடிய அமிர்தத்தை உணர்ந்தவங்களுக்கு இதுதான் ஜீவனம், இதுதான் வாழ்க்கை, இதுவார்தான் வாழணும் அப்படின்ற எண்ணம் இந்த கதையின் மூலியமா வருது, கதாமிர்தம். 3வது வரி என்ன? ஸ்ரீமதாதத்தம். அப்ப இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதனால என்ன கிடைக்கிறது? ஸ்ரீமத் அப்படின்னா எல்லா விதமான நற்செயல்கள் எல்லாம் உண்டாகும், எல்லா விதமான நற்பயன்கள் உண்டாகும். யாரு என்ன பண்றாங்க? காது கொடுத்து கேட்டால் போதும். ஸ்ரீமத் பாகவதத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா காது கொடுத்து கேட்டால் போதும். அது எல்லா விதமான நற்செயல்களுக்கும் ஈடாக அமையும் அப்படின்றத யாரு பாடுறாங்க? கோபியர்கள் பாடுறாங்க கிருஷ்ணரை பார்த்து. சோ இப்ப நீங்க எல்லாரும் வந்திருக்கிறதுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல வரக்கூடிய வெவ்வேறு விதமான நிலைகளை பார்த்து கொண்டிருக்கும். அதனுடைய சிறப்பு அம்சம் என்ன, அதன் மூலியமா வாழ்க்கையை எப்படி நெறிமுறைப்படுத்த முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கும். அதுல இந்த 6வது ஸ்கந்தத்துல வரக்கூடிய விருத்ராசுர லீலைன்றது ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல வரக்கூடிய அனைத்து விதமான லீலைகளும் பகவானுடைய நேரடி லீலையா இருக்கணும். அப்படி இல்லாட்டி பகவானினுடைய ரொம்ப ரொம்ப விருப்பமான பக்தர்களுடைய லீலையா இருக்கும். கேள்வி என்ன வரும் அப்படின்னா அது என்ன அசுரனுடைய லீலையை பற்றி எதுக்கு பேசிக் கொண்டிருக்கோம்? கேள்வி வருமா இல்லையா? விருத்ராசுரன் அசுரனுடைய லீலையை பற்றி எதற்கு பேசணும்? அசுரனுடைய லீலையை பார்த்து நாம் என்ன செய்ய போறோம்? பக்தருடைய லீலையை பார்க்கலாம், பெரிய பெரிய சன்னியாசிகளுடைய லீலையை பார்க்கலாம், அல்ல பகவானுடைய நேரடி சீடர்களுடைய லீலையை பார்க்கலாம், அல்லது வரக்கூடிய 12 மகாஜனங்களுடைய லீலையை பார்க்கலாம். எதற்காக போய் ஒரு அசுரனுடைய லீலையை பார்க்கணும்? அதுதான் இந்த 6வது ஸ்கந்தத்துல வரக்கூடிய விருத்ராசுர லீலைகளுடைய தனிச்சிறப்பு. அதுதான் வரக்கூடிய அனைத்து லீலைகளிலும் இதை போல என்னன்னா இப்ப அடுத்து வரும், நீ வரக்கூடிய எல்லா விதமான ஸ்லோகங்களிலும் வரும். ஏன் விருத்ராசுரன் ஒரு உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றான்? அவன் யார்? அது அவனுடைய நிலை என்ன? அவனுடைய விஷயத்தின் மூலியமாக பாகவதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறது அப்படின்ற விஷயத்த நாம பார்க்கிறோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மற்ற விஷயங்களை போல இதுவுமே ஒரு கதையை போலதான் தோன்றும். இது ஒரு கதை, அது ஒரு கதை, எல்லாம் சண்டை போட்டாங்க, இந்த சண்டையில யார் வீழ்த்தப்பட்டாங்க, யார் வீழ்த்தப்படல, இந்த சண்டையினால என்ன நடந்தது அப்படின்னு ஒரு பௌதிக கதை மாதிரி மாறிவிடும். அப்ப இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப இந்த விருத்ராசுர லீலை ஸ்ரீமத் பாகவதத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான அங்கம் அப்படின்றத முதல்ல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இப்ப இன்னைக்கு நிகழ்ச்சி போறதுக்கு முன்னாடி போன வாரம் நடந்த நிகழ்ச்சியினுடைய சில குறிப்புகளை பார்ப்போம். யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக போன வாரம் என்ன பார்த்தோம்? இந்த 6வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்துல வரக்கூடிய கொஞ்சம் 10-15 ஸ்லோகங்கள் போன வாரம் பார்த்தோம். அதுல என்ன வந்தது அப்படின்றத ஒரு சின்ன குறிப்பு வச்சுக்கலாம். இப்ப போன வாரம் என்ன நடந்தது அப்படின்னா துவஷ்டன் சொல்லக்கூடிய அந்த விஸ்வரூபனுடைய தந்தை. விஸ்வரூபன்றது யாரு? தேவர்களுடைய அந்தனர், தேவர்களுக்காக வேள்விகளை செய்யக்கூடியவர் விஸ்வரூபர். அவர் செய்த தவறுக்காக இந்திரன் என்ன பண்றார்னா அவரை கொலை செய்கின்றார். அது மிகப்பெரிய பிரம்மஹத்தியாவாக மாறுகின்றது. அந்த பிரம்மஹத்தியாவினால நிறைய பாவ பலன்கள் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் எல்லாம் இந்திரன் செஞ்சாச்சு. அப்படியும் அந்த பிராயச்சித்தத்துக்கு ஈடு இல்லை, அந்த பிரம்மஹத்தியத்துக்கு ஈடு பண்ண முடியல. அப்ப என்னாச்சு அப்படின்னா 4 விதமான விஷயங்களுக்கு தன்னுடைய பாவங்களை பிரிச்சு கொடுக்குறான். அதை போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம்.
இப்ப போன வாரம் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய மகன் கொல்லப்பட்டு விட்டானே, அவன் செய்த தவறை யாரும் நிரூபிக்கவே படலையே. அவன் செய்த தவறுக்கு யாரும் செய்தானா செய்யலையான்றது யாருமே போய் பார்க்கல. இந்திரன் கடும் கோபம் கொண்டு அவனை கொண்டுட்டானே அப்படின்னு யாரு கோபம் அடைகிறான்? இந்த விஸ்வரூபனுடைய தந்தை, அவருக்கு பேரு துவஷ்டா. அவரும் மிகப்பெரிய ஒரு பிராமணர். அவர் என்ன பண்றாருன்னா பெரிய வேள்விகளை நடத்துறாரு. அந்த வேள்வியில அவர் விருப்பப்படுறது என்ன அப்படின்னா, இந்த இந்திரனுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு எதிராளியை அமைக்கணும், பகைவனை அமைக்கணும். அந்த பகைவனுடைய சக்தி ரொம்ப அதிகமா இருக்கணும், இந்திரனை போய் அழிக்கணும் அப்படின்றது அவருடைய வேள்வியினுடைய நோக்கம். அப்ப அந்த சொல்லக்கூடிய மந்திரங்கள்ல என்ன பண்ணிடுறாரு, சின்ன தவற பண்ணிடுறாரு. இந்திர சத்ரு அப்படின்னு சொல்றதுக்கு பதில் இந்திரா சத்ருன்னு சொல்லிடுறாரு. அது போன வாரம் நம்ம பார்த்தோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன சமஸ்கிருதத்துல. அப்ப இந்திரனுக்கு மிகச்சிறந்த ஒரு பகைவனை உருவாக்க வேண்டும், சக்தி வளர வேண்டும் சொல்றதுக்கு பதிலா என்னுடைய பகைவன் இந்திரன், அவனுடைய சக்தி வளரட்டும் அப்படின்னு மாறி போச்சு. அப்ப இதையும் பகவான் என்ன பண்றார், லீலைகளின் காரணமாக அவன் மனதுல என்ன நினைச்சாரோ அதை நிரூபணம் செய்கின்றார். என்ன பண்றார் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு அசுரன் தோன்றான் அந்த வேள்வியில. பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கான், பயப்படுற மாதிரி இருக்கான். எல்லாரும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயந்து போறாங்க. நீங்க பின்னாடி பார்க்கலாம். அப்ப எப்படி அவனுக்கு பேர் விருத்ராசுரன். அப்ப விருத்ரான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதையும் பார்க்கிறோம். விருத்ரான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாவற்றையும் மறைக்கக்கூடியவன் அர்த்தம். மறைப்பு, அதான் விருத்ரான்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப என்ன பண்றான், 3 உலகங்களையும் மறைச்சாச்சு அவன். அவனுடைய உடல் பிரம்மாண்டமான உடல், கண்ணங்கிருந்து ஒரு மேகம் போல இருக்கான். அவன் கண்கள்லாம் அப்படியே சிவப்பா இருக்கு. எல்லா விதமான அம்புகள், எல்லா விதமான போர்க்கருவிகள் அவன் மேல எய்தாலும் எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லாம தூசிப்பிடி ஆக்கிட்டான். இவன் எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, தேவர்களுக்கு எல்லாரும். சோ அப்ப என்ன பண்றாங்க, போன வாரம் நம்ம தான் பார்த்தோம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பகவானினுடைய இச்சை என்னன்னு பார்க்காம நம்மளுடைய இச்சை என்ன, நான் என்ன செய்யணும், எனக்கு என்ன கிடைக்கும், இதன் மூலியமா நான் எப்படி வாழ போறேன் அப்படின்ற விஷயத்தின் மேலதான் நமக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்றோம், நாம முதல்ல ஒரு திட்டம் தீட்டுறோம். இந்த மாதிரி பண்றோம், இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம்னு. திட்டம் நிறைவேறாம போறது. அப்ப திட்டம் நிறைவேறாமல் போகும்போது என்ன பண்றோம், அப்புறம் பகவான்கிட்ட போறோம். பகவானே, என் திட்டம் நிறைவேறல, நீங்க திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு கேட்கிறோம். இப்ப அவருடைய திட்டம் என்ன அப்படின்ற விஷயத்த நாம யாருமே பார்க்கறது இல்லை. இதுதான் இங்கேயும் நடந்தது. தேவர்கள் அவர்களுடைய நேரம், அவருடைய வேலை என்ன, அவர்கள் எதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவருடைய கடமை என்னன்றத தெரிஞ்சுமே என்னாச்சுன்னா, மாயினுடைய ஒரு தாக்கத்தின் காரணமாக அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. நம்மளை போலதான் அவங்களும் பௌதிக உடல்ல வாழக்கூடிய நபர்கள். அப்ப இதுதான் நடந்தது. அப்ப போன வாரம் அதையும் பார்த்தோம். ஏதாமாம் பிரபத்யந்தே தாம் ஸ்ததைவ பஜாமியகம். யார் ஒருவன் எவ்வளவு விதமாக பகவானிடம் சரணடைகின்றானோ அவ்வளவு விதமாக அவரும் அவருக்கு உதவி செய்வார். முழுமையாக சரணடைந்தவனுக்கு அவர் தன்னுடைய பக்தனை போல பார்த்துக் கொள்வார். இல்ல கொஞ்ச நேரம் சரணடைகிறான், இன்னைக்கு சரணடைகிறான், நாளைக்கு சரணடைகிறான் அப்படின்னு தன்னுடைய விளையாட்டுகளை காமிப்பவனுக்கு கிருஷ்ணரை போல ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் கிடையவே கிடையாது. அதுதான் நம்ம எல்லா இடத்துலையும் பாக்குறோம். அப்ப இவன் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாரும் போய் அப்புறம் பகவான் விஷ்ணு கிட்ட போய் வணங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரன் வந்தாச்சு, இந்த அசுரன் என்ன பண்ண போறோம்னு தெரியல, உங்களுடைய கருணை இல்லாமல் இதை இது பண்ண முடியாது அப்படின்னு பாக்குறான். சோ போன வாரம் நம்ம பார்த்த எல்லா விதமான ஸ்லோகங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, அவர்கள் அவர்களை பகவான் விஷ்ணுவை போற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். என்னென்ன மாதிரி போற்றினார்கள் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 28வது ஸ்லோகத்தில் பார்க்கிறோம். 6வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 28வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கிறோம். இப்ப முதல்ல என்ன நடந்தது அப்படின்னா, இந்த பகவான் ஹரிக்கு இவங்க எல்லாரும் தன்னுடைய வந்தனைகளை தெரிவிச்சாச்சு. அவரை புகழ்ந்து பாடுறாங்க. உங்களை போல இல்ல, நீங்க தான் எல்லாரையும் பாதுகாக்கக்கூடியவர்கள். எல்லா விதமான அவதாரங்களும் அதுக்குதானே வந்தது. மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், எல்லா அவதாரங்களும் எதுக்காக வந்தது அப்படின்னா, இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக, தேவர்களுக்கு தன்னுடைய பங்குகளை சரியா செய்வதற்காக. லோக பாலானாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல வருது. லோக பாலானாம்னா என்ன, இந்த லோகத்தை பாலனம் செய்யக்கூடிய தேவர்கள், அவர்களுக்கு எப்பொழுதும் பக்கபலமாக பகவான் கிருஷ்ணர் இருக்கார், பகவான் ஹரி இருக்கார், பகவான் விஷ்ணு இருக்கார் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன ஆச்சு, உடனே என்ன நடந்தது அப்படின்றது அந்த 28வது ஸ்லோகத்தை வருது. என்ன வருது அப்படின்னா, அவர்களுடைய வந்தனைகளுக்கு தகுந்த மாதிரி நாராயணர் அங்க தோன்றார். அவர் எப்படி தோன்றாருன்றத கடைசி வார்த்தை ரொம்ப அழகாக சொல்றது. என்ன அப்படின்னா, முதல்ல நாராயணர் அவருடைய மனதில் தோன்றாரு. அங்க வணங்கிய அனைத்து விதமான தேவர்களுடைய மனதுல முதல்ல பகவானுடைய நாராயணருடைய தோற்றம் அவங்களுக்கு தெரியுது. அவங்க நாராயணருடைய தோற்றத்திட்ட
வேண்டனதுக்கு அப்புறம், இல்ல உங்களை நான் நேர்ல சந்திச்சு இந்த மாதிரி உங்களுடைய பணிவான வேண்டுகோளை வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நேர்ல தோன்றார் பகவான் நாராயணர். அவர் கூட 16 விதமான சகாக்கள், அவருக்கு வந்து எல்லா விதமான சேவைகளை செய்யக்கூடிய சகாக்களும் இருக்காங்க. அவங்களும் பார்க்கறதுக்கு நாராயணரை போலவே தோன்றுகின்றார்கள் அப்படின்றது ஸ்லோகம் அழகா சொல்றது. இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய தலைப்பும் அதுதான். எப்படி வைகுண்டவாசிகள் எப்படி இருப்பாங்க, சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பாங்க. வைகுண்டவாசிகள் வராங்க அங்க தேவர்களை பார்க்கறதுக்கு சொர்க்கத்துக்கு. அப்ப என்ன பண்றாங்க, நாராயணரை போல 4 கைகள், நாராயணரை போல சங்கு சக்கர கதாபத்மா, நாராயணரை போல திருமேனி, நாராயணரை போல தோற்றம் அளிக்கின்றார்கள். அப்ப அவரை பார்த்து எல்லாரும் வந்து ஆச்சரியப்பட்டு நிக்கிறாங்க, என்ன பண்றது எப்படி அப்படின்னு எல்லாரும் வணங்குகிறார்கள். உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தண்டவத் பிரணாம் அப்படிங்க வருது. என்ன அப்படின்னா பகவானுக்கு உடனே சாஷ்டாங்கமாக தன்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கின்றார்கள். யாரு? எல்லா விதமான தேவர்கள் எல்லாருமே. சோ இது எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்ப அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த இந்த 30வது ஸ்லோகத்துல பார்க்க முடியும். 30வது ஸ்லோகம் 7வது 6வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 30வது ஸ்லோகத்தை இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். 30வது ஸ்லோகத்தை என்ன வருது அப்படின்னா இது இங்க இருக்கு. திருஷ்டுவாதம் ஆவணோ சர்வ ஈக்ஷாணாஹ்லத விக்லவாஹ தண்டவத் பதிதாராஜன் சனேர் உத்தாய துஷ்டுத்வஹ. அருமையான ஸ்லோகம் இது. என்ன? திருஷ்டுவாதம் ஆவணோ சர்வே. திருஷ்டுவாத்தம்னா அவரை பார்த்த உடனே, திருஷ்டுவாத்தம் பார்த்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாரும் உடனே எந்திரிச்சிட்டாங்க. உண்மைதான் நடக்கும். இன்னைக்கு உதாரணத்துக்கு நாராயணர் நமக்கு முன்னாடி தோன்றாருன்னு வச்சுப்போமே, என்ன பண்ணுவோம்? நாராயணன் நமக்கு முன்னாடி தோன்றாரு அப்படின்னா முதல்ல சந்தேகம் வரும், இவர் நாராயணர் தானா, வேற ஏதாவது அவதாரமா, யாராவது மாறுவேட போட்டிக்காரன் தவறா இங்க வந்துட்டானா, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நமக்கு வரும். யாரு நாராயணர்? அது போன வாரம் நம்ம சொன்னோம். பகவானை பார்ப்பதற்குரிய கண்கள் நம்மளிடம் இருந்தது அப்படின்னா யாரு பகவான், பகவான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தோன்றினாலும் நமக்கு தெரியும். பகவானை பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு தேவையில்லை நினைச்சு உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா பகவானே நேர்ல வந்தா கூட பகவானை பார்க்க முடியாது. எப்படி துரியோதனுக்கு முன்னாடி கிருஷ்ணர் நின்னாரோ அவனுக்கு கிருஷ்ணனை பற்றி தெரியல. அவன் நினைச்சான் மானுஷம் தனு ஆசிரிதம், என்னை போல ஒரு மானுடன் தான் நிக்கிறான் அவன், கிருஷ்ணன் பேரு அப்படின்னு நினைச்சான் அவன் துரியோதன். இதான் இங்கே நடக்குது. திருஷ்டுவாதம் ஆவணவு சர்வே. உடனே அவங்க எந்திக்கிறாங்க, நாராயணர் தோன்றியாச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா அடுத்த வரி ரொம்ப அருமையான வரி. ஈக்ஷாலாஹ்லத விக்லவாஹா. ஈக்ஷானா அவங்களை பார்த்த உடனே பூரிப்பு ஏற்படுறது. நாராயணரை பார்த்த உடனே பூரிப்பு, அவ்வளவு ஒரு பூரிப்பு. எவ்வளவு அற்புதமான விஷயம். நாராயணன் நமக்கு முன்னாடி தோன்றாருன்னா எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும் நம்ம. அப்போ ஒரு பூரிப்பு ஏற்படுது. அடுத்து என்ன பண்றாங்க? தண்டவத் பதிதாராஜன். உடனே கம்பு போல கீழே விழுறாங்க எல்லாரும். அடுத்து என்ன பண்றாங்க? ஷனேர் உத்தாய துஷ்டுவு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருவரும் பகவானுடைய பிரார்த்தனைகளை ஆரம்பிக்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். இப்ப அதனுடைய மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு. பரமபுருஷர் இலையுதிர் காலத்தில் மலர்ந்த தாமரை இதழ்களை போன்ற கண்களுடன் எப்படி இருக்கு? இலையுதிர் காலத்தை தாமரை வளர்ந்தோன்னு எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த கண்கள் போல அழகான கண்கள் இருக்கார். புன்னகை செய்ததை கண்டு அனைத்து தேவர்களும் பெரு மகிழ்ச்சியுடன் உடனே தண்டங்களை போல கீழே விழுந்து அவரை வணங்கினர். பிறகு மெதுவாக எழுந்து நின்று பகவானிடம் பிரார்த்தனைகள் செய்து அவரை திருப்திப்படுத்தினர் அப்படின்றது ஸ்லோகம் அழகா சொல்றது. அப்ப இதுதான் 2-3 வார்த்தைகள் இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். நான் முதலே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா பகவானை பார்த்த உடனே பூரிப்பு அடைவுதல். பகவான் நமக்கு முன்னாடி தோன்றதுக்கு நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். தேவர்கள் எல்லாம் பாக்கியம் பண்ணவர்கள். ஏன்னா அவங்க என்ன அப்படின்னா பகவானுடைய பக்தர்கள். நான் முன்னே சொன்ன மாதிரி நம்மளை விட ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்காங்க. அப்ப பகவான் அவருக்கு காட்சி அளிக்கின்றார். அப்ப பகவானுடைய காட்சியை பார்த்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க தேவர்கள் எல்லாரும் அவருடைய பிரார்த்தனைகளை ஆரம்பிக்கின்றார்கள். எல்லாரும் ஒவ்வொருத்தனா சொல்றாங்க, நாங்க பண்ணக்கூடிய வேள்விகள் எல்லாரும் உங்களைத்தான் வேள்வி. பகவானுக்கு பேர் என்ன அப்படின்னா யக்ஞராஜா, யக்ஞாதிபதி. யக்ஞான்றதே அவருடைய பேர் தான். யக்ஞானா என்ன? யக்ஞங்களே அவர்தான். யக்ஞங்களிலிருந்து வரக்கூடிய பலன்களும் அவர்தான். யக்ஞங்கள் செய்வதற்கான நோக்கமும் அவர்தான். அதையும் சொல்ல ஆரம்பிக்கின்றாங்க. நாங்க செய்ய தேவர்களுடைய தினம் வேலை என்ன அப்படின்னா 2 வேலைகள் தான். லோகபாலானாம் யக்ஞங்களை செய்வது. யக்ஞங்கள் எதுக்காக செய்யறாங்க? தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் பகவானிடம் இருந்து கிடைக்கின்றது அப்படின்றத அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதையும் சொல்றாங்க. என்ன அடுத்த வரி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகத்துல இந்த 3 உலகங்கள்ல எல்லா விதமான காலத்தின் காரணமாக அழிக்கக்கூடியவனும் நீயே.
பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றார் இல்லையா, சர்வஹரஸ்சாகம் காலோஸ்மி, நான் தான் காலம், காலத்தினுடைய நான் தான் காலம், நான் தான் காலத்தின் ரூபமாக எல்லாத்தையும் அழிக்கின்றேன். உண்மை அதுதானே. நம்மளுடைய இளமை பருவம் அழிஞ்சு போயாச்சு காலத்தின் காரணமாக. இப்ப முதுமை பருவத்தில் உட்கார்ந்துருக்கோம். நம்மளுடைய பழைய உடல் அழிந்து போயாச்சு. 2020 அழிஞ்சு போயாச்சு. 2019 அழிந்து போயாச்சு. எதனால அழிந்து போச்சு? காலத்தின் காரணமா அழிந்து போச்சு. அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய பகவானை பார்த்து என்ன பேசணும்னு தெரியல. ஒரு தேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பலவிதமான நாமங்கள் இருக்கு உங்களுக்கு, எல்லா விதமான நாமங்கள் இருக்கு, எல்லா விதமான நாமங்களிலும் உங்களை போற்ற முடியும். எந்த நாமங்களை சொல்லி உங்களை போற்றுறது? அந்த நாமங்களை சொல்லி எது உகந்ததா இருக்கும்ன்றதே எனக்கு தெரியலையே அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? பகவானை பார்த்த உடனே அந்த பூரிப்புல என்ன பண்ணணும்னு தெரியாமல் திகைத்து போய் இருக்கின்றார்கள். அதுதான் அங்க சொல்ல வருது. இப்ப அடுத்த ஸ்லோகம் என்ன பண்றோம் அப்படின்னா, 32வது ஸ்லோகத்தையும் பார்ப்போம். அதுல வரக்கூடிய அடுத்த விஷயம் 32வது ஸ்லோகம், 6வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 32வது ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம். இதுல எப்படி தேவர்கள் பகவானை பாராட்டுகின்றனர் விஷயம் அருமையாக வருகின்றது. இப்ப இதை பார்க்கலாம் நீங்க எல்லாரும். யத்தே கதீனாம் திஷ்ரணாம் இஷீது பரமம் பதம் நார்வாச்சினோ விசர்கஸ்ய தாத்தர் வேதித்தும் அர்ஹதி. என்ன அர்த்தம் அப்படின்னா, யத்தே கதீனாம் திஷ்ரினாம், என்ன அப்படின்னா 3 விதமான இடங்களுக்கு நம்ம போக முடியும். நம்மளுடைய கத்தினா என்ன? போகக்கூடிய இடம். 3 விதமான இடங்களுக்கு போறதுக்கு நாம இந்த பௌதிக உலகத்திலிருந்து போக முடியும். என்ன மாதிரி 3 இடம்? ஒன்று என்ன அப்படின்னா நரகலோகம். அது எதுவுமே செய்ய தேவையில்லை. நாம் ஆல்ரெடி செஞ்ச பல விஷயங்களுக்கு தானாக நரகலோகத்துக்கு போக முடியும். உண்மை அதுதானே. அப்ப 2வது என்ன? சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு ஆசைப்படலாம். அதற்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும், அதற்கு என்ன மாதிரி விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது, எல்லாமே சாஸ்திரங்கள சொல்லப்பட்டிருக்கு. 3வது என்ன? வைகுண்ட லோகத்துக்கு போக முடியும். அப்ப சொர்க்கலோகத்திற்கும் வைகுண்ட லோகத்திற்கும் என்ன வேறுபாடு அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். நரலோகத்தை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி பேச தேவையில்லை. இங்க என்ன சொல்றாங்க? எத்தே கத்தீனாம் திஷ்ரினாம், நம்மளுடைய ஆர்வத்தின் காரணமாக இந்த 3 விதமான லோகங்களுக்கும் போக முடியும். யாரு சொல்றா? தேவர்கள் சொல்றாங்க. இஷீதுகு பரமம் பதம். ஆனா இதுல பரமம் பதம் எது? அந்த பரமம் பதத்துக்கு யாரு காப்பாளர்? நீங்க தான். ஈஷா ஈஷுது, நீங்க தான் காப்பாளர். அப்ப நார்வாச்சினோ விசர்கஸ்ய, அந்த லோகத்தை பத்தி நாங்க புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த லோகங்கள்லாம் அமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களே தோன்றினோம். எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது? இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கேள்வி. தாத்தர் வேதித்தும் அர்ஹதி, எங்களால அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பக்குவம் எங்களுக்கு இல்லை, அதற்குரிய அருகதை எங்களுக்கு இல்லை. உதாரணத்துக்கு வச்சுப்போமே, என்ன அப்படின்னா, நாம தோன்றியதற்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பற்றி நமக்கு கேட்கிறாங்க. இன்னைக்கு நீங்க யாராவது இருக்கீங்க, 1950 பிறந்தவங்க, 1947 46 எப்படி இருந்தது இந்தியா அப்படின்னு கேட்டா எப்படி சொல்லுவோம்? புத்தகங்களை பார்த்து சொல்லுவோம், அல்லது யூடியூப் வீடியோஸை பார்த்து சொல்லுவோம், யாராவது ஒருத்தர் சொல்றதை பத்தி கேட்போம். இதுதான் நடக்கும். அப்ப நான் பிறந்ததற்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத அடுத்தவங்களை சொல்லித்தான் கேட்க முடியும், நானா பார்க்க முடியாது. அப்ப இந்த 3 லோகங்களும் இந்த ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்கள் வரத்துக்கு முன்னாடியே தோற்றுவிக்கப்பட்டாச்சு. நமக்கு முன்னாடி தோன்றியவங்க யாரு? இந்த எல்லா தேவர்களும். அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு தெரியாது அதை பத்தி. தாத்தர் வேதித்தும் அர்ஹதி. அப்ப எங்களுடைய கதி என்ன அப்படின்றத யாரு காட்ட முடியும்? அவர் தான் காட்ட முடியும். நம்மளுடைய கதி என்ன, எது சிறந்த கதி, எது உச்சமான கதி அப்படின்ற விஷயத்தை அவர் தான் காட்டுவார்ன்றதை ரொம்ப அருமையாக சொல்கின்றார். இந்த ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம். இப்ப அதனுடைய மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு. பரம ஆளுநரே. ஏன் இந்த வார்த்தை வருது? பரம ஆளுநர்ன்ற வார்த்தை எதுக்காக வருது? ஏன்னா யாரு இதை பேசுறா? ஆளுநர்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. தேவர்கள்லாம் யாரு? ஆளுநர்கள். ஒவ்வொரு விதத்தையும் ஆளும் தன்மை கொண்டவர்கள் அவங்க. அப்ப இவங்க ஆளுநர்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப ஸ்வர்கலோகங்கள் மற்றும் பெறுதல், ஸ்வர்கலோகங்கள் மற்றும் பெறுதல், ஒரு மனிதனாக பிறவி எடுத்தல் மற்றும் நரகத்தில் தள்ளப்படுதல் ஆகிய 3 இலக்கையும் நிர்ணயிப்பவர் தாங்களே என்றாலும் உங்களுடைய மேலான வசிப்பிடம் வைகுண்ட தாமமாகும். இதுதான் பார்த்த முதல் வரியில. வைகுண்ட தாமம்ன்றதான் நீங்கள் வசிக்கும் பரமபதம். அந்த பரமபதத்துக்கு நாங்கெல்லாம் வரணும். நாங்க எங்க இருக்கோம்? இப்ப சொர்க்கலோகத்துல இருக்கோம். யார் சொல்றா?
ஆளுநர்கள் சொல்றாங்க. யாரை பார்த்து? பரம ஆளுநரை பார்த்து. அப்ப உங்களால் இப்பிரபஞ்ச தோற்றம் படைக்கப்பட்ட பிறகுதான் நாங்கள் தோன்றினோம் என்பதால் உங்களுடைய செயல்களை நாங்கள் புரிந்து கொள்வது சாத்தியமே இல்லை. ஆகவே எங்களது பணிவான வணக்கங்களை தவிர தங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கக்கூடியது எதுவுமே இல்லை. மிகப்பெரிய ஆளுநர்களுடைய சொல்ல இப்படித்தான் இருக்கு. என்ன சொல்ல அப்படின்னா, உங்களுக்கு என்ன அர்ப்பணிக்கிறதுக்கு என்ன இருக்கு எங்கள்கிட்ட? எங்களுக்கு என்ன அர்ப்பணிக்கிறதே தெரியாது. உங்களை பற்றிய விஷயங்களே எங்களுக்கு புரியாது. நான் என்ன பண்றோன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப நம்மளுடைய சுபாவம் எப்படி இருக்கு? நம்மளுடைய நிலை அதை விட மோசமா இருக்கு. எல்லா விதமான லோகங்களை பாலனம் செய்யக்கூடிய லோகபாலர்களுக்கே புரியல அப்படின்னா சாதாரணப்பட்ட ஜீவராசிகளான நமக்கு என்ன தெரிய போகுது? பிரம்மாண்டே பிரமித்தே கோணோ பாக்கியவான் ஜீவ். இந்த பிரம்மாண்டத்துல எல்லாம் நம்மளாம் அப்படியே சூழ்ந்திருக்கோம். ஒவ்வொரு உயிர்வாளிகள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்வாளிகள் இருக்கு. எல்லா உயிர்வாளிகளும் என்ன நடக்குதுன்னு தெரியுதா? தெரியல. இப்ப நம்ம பாகவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம். இங்க ஒரு சின்ன எறும்பு போய் கொண்டிருக்கு. இந்த எறும்புக்கு தெரியுமா இங்க ஒரு பாகவத வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு? இந்த பாகவத நிகழ்ச்சியில இவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்காங்க. 6வது ஸ்கந்தம்னா என்ன? விருத்ராசுரன்னா யாரு? கிருஷ்ணர்னா யாரு? தெரியுமா? தெரியாது. ஒரு விதத்தில் நம்மளுடைய நிலையும் இப்படித்தான் இருக்கு. நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம்? அந்த எருமை போல வாழ்ந்து கொண்டிருக்கோம். நமக்கு முன்னாடி பாகவதம் இருக்கு, நமக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு இருக்கு, நமக்கு முன்னாடி பரமபதம் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நாம எதை தேடுறோம்? எதை தேடுறோம்னு எல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப இதுதான் விஷயம். என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம பகவானுக்கு முன்னாடி என்ன வேண்டணும்னு நமக்கு தெரியல. பகவானுக்கு என்ன வேண்டணும் தெரியாது நமக்கு. பகவான்கிட்ட போய் இவர் என்ன வேண்டினார்? இதுல வரக்கூடிய எல்லாம் பிரகலாத மகாராஜ் சொல்றார், என்ன வேண்டணும்ன்றது நமக்கு பகவானுக்கு முன்னாடி தெரியாது. அதனாலதான் என்ன பண்றோம்? பகவான்கிட்ட, பகவானே உங்களுடைய இச்சை என்ன, அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதான் போன வாரம் நம்ம பார்த்தோம். அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப பகவான்கிட்ட போய் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப மூன்று விதமான கதிகள் நமக்கு முன்னாடி நிற்குது. ஒவ்வொரு கத்தியை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். நான் ஒரு கத்தியில ஒரு கத்தியை பத்தி பேச போறது இல்லை. எது? நரலோகத்தை பத்தி. அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நாம பண்ணக்கூடிய செயல்களுக்கு நாமெல்லாம் பல பிறவிகளா நரலோகத்தை தான் இருக்கணும். அவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கோம், தெரிந்தும் தெரியாமலும். தெரிந்தே நீங்க எவ்வளவு பண்றோம். நம்மளுடைய அது குறிப்பா பாரத பூமியில வாழ்ந்திருக்கக்கூடிய நம்ம மக்கள் எல்லாருக்கும் தர்மத்தை பத்தி நல்லா தெரியும். சனாதன தர்மத்தை பத்தி நல்லா தெரியும். நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு என்ன? பகவத்கீதை, பாகவதம், வேதங்கள், சனாதன தர்மத்தினுடைய வேத நூல்கள் எல்லாமே நமக்கு இருக்கு. பகவானை பற்றி தெரியும், பகவான்னா யாரும் தெரியும், கடவுள்னா யாரும் தெரியும், ஆத்மான்றது தெரியும், எல்லாமே தெரியும். ஆனாலும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம்? மிருகத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப மிருகங்களுடைய வாழ்க்கைக்கு எது தகுந்த இடம்? நரகலோகம் தான். இங்க சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி தான். இப்ப இரண்டாவது விஷயத்துக்கு வருவோம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நரகலோகத்துக்கு அது அடுத்தபடியா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு படத்துல இருக்கு. இந்த படம் என்ன அப்படின்னா, நரகலோகத்துக்கு பதிலா நாம என்ன யோசிக்கிறோம்? அடுத்த விதத்துக்கு யோசிக்கிறோம். இதை என்ன, சொர்க்கலோகத்துக்கு போறது. இப்ப சொர்க்கலோகத்துக்கு போகக்கூடிய விஷயம் என்ன? இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்லோகம் நான் உங்களுக்கு படத்துல காமிக்கிற மாதிரி. எல்லாம் இது நல்ல விதமான விஷயங்களா இருக்கு. நீண்ட ஆயுள், எந்த விதமான குறைபாடுகள் இல்லை. எல்லாம் என்ன, அதிகமான வெப்பம் இல்லை, அதிகமான மழை இல்லை, அதிகமான பற்றாக்குறை இல்லை. எங்க பார்த்தாலும் வளங்கள், எங்க பார்த்தாலும் பழங்கள், எங்க பார்த்தாலும் எல்லா விதமான வைடூரியங்கள், செல்வங்கள் எல்லாமே இருக்கு. அப்ப என்ன பாக்குறோம்? இதுதான வாழ்க்கை. சொர்க்கத்துக்கு போக முடியாதா? எவ்வளவு பேர் யோசிச்சு கொண்டிருக்கோம். சொர்க்கத்துக்கு போகும் வழி என்ன? அல்லது சொர்க்கத்தை இங்க உருவாக்க முடியாதா? இதைத்தானே ராவணன் யோசிச்சான். இதைத்தானே இரண்யகசிபு யோசிச்சார். என்ன யோசிச்சார் அப்படின்னா, சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு அந்த அருகதையை வளர்த்துக்கிறதுக்கு நேரம் இல்லை, தவங்களை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. நான் தேவையில்லாத இந்த மாதிரி நேரத்துக்கு வீணடிக்கணும். எனக்கு கீழே எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க. அவங்களை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அவனை வச்சு நான் என்ன பண்ண போறேன், நான் இது இங்கே கட்டிடலாமே, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சொர்க்கத்துக்கு படியை கட்டுறேன்னு கட்டினான். இதுதான் முட்டாள்தனம். ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்வார்னா, இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்வார், இன்னைக்கு இருக்கக்கூடிய அசுர புத்தி இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். இதெல்லாம் அன்னைக்கே யோசிச்சாச்சு. நம்ம யோசித்து கொண்டிருக்கோம் 20வது நூற்றாண்டு, 21வது நூற்றாண்டு ரொம்ப ரொம்ப உயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கே பல நூற்றாண்டுகள், பல யுகங்கள், பல மன்வந்தங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணியாச்சு, சொர்க்கலோகத்துக்கு ஒரு படியை கட்டுறான் ஒருத்தன். அதை விட நம்மளால யோசிக்க முடியுமா?
நாம என்ன யோசிச்சு கொண்டிருக்கோம்? எப்படி சொர்க்கத்துக்கு போகணுமா, சொர்க்கத்தை இங்க உருவாக்க முடியாதான்னு யோசிச்சு கொண்டிருக்கோம். இதற்கு என்ன அரசனுடைய 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம், 20 ஆண்டு திட்டம், ஸ்மார்ட் திட்டங்கள். என்ன ஸ்மார்ட் திட்டம்? எந்த ஸ்மார்ட் திட்டம் வேலை செய்யாது. நரகமயமா தான் ஆயிக்கொண்டிருக்கு. ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட நரகமயமா ஆயிக்கொண்டிருக்கிற விஷயத்த ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட கேட்டாங்க ஒரு வாட்டி. என்ன அப்படின்னா, லண்டன் மாநகருக்கு வந்தார். லண்டன் மாநகருக்கு வந்து அவரை ஏரோப்ளேன்ல வந்து இறங்கின உடனே அங்க இருந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்டாங்க, செய்தியாளர்கள்லாம், சுவாமிஜி நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப அற்புதமா உங்களுடைய இயக்கம் நடந்து கொண்டிருக்கு, லண்டனுடைய பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கா? பிரபுபாதர் சொன்ன விஷயம் என்னன்னா, அது வந்து மிகப்பெரிய ஒரு நகரம், ஆனால் எனக்கு நரகம் போல தோன்றுகின்றது. உண்மை அதுதான். நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நரகமாக மாற்றிக்கொண்டிருக்கோம். இந்த உலகத்துக்கே, நரகத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, இங்கே மாத்தி கொண்டிருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த விதமான விஷயங்களை எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும் நமக்கு தெரியல. மக்களுக்கு, விஷயம் தெரிஞ்ச மக்களுக்கே தெரியலையே. இன்னைக்கு வந்து நம்மளுடைய கோயில்களுக்கு போறோம், ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்களுக்கு போனோம் அப்படின்னா எல்லாம் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, அந்த வைகுண்ட ஏகாதசின்னு வருது. வைகுண்ட ஏகாதசினா என்ன? வைகுண்டத்திற்கு போகக்கூடிய பாதை அன்னைக்கு தெரியும், அன்னைக்கு பகவானை பிரார்த்திக்கும் போது வைகுண்டத்துக்கு போன பாதை ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்றது பேரு. நம்ம அங்க என்ன சொல்லி கொண்டிருக்கோம்? சொர்க்க வாசல்னு சொல்றோம். சொர்க்க வாசல் திறக்கிறாங்க. சொர்க்க வாசல் திறந்தா நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சொர்க்கத்துக்கு போய் என்ன பண்ண போறோம்? ஆ பிரம்ம பூணா லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா. பிரம்மலோகம், ஆ பிரம்ம பூணா லோகா, எல்லாவற்றை விட மிக உயர்ந்த லோகம் அந்த பிரம்மலோகம். அங்கேயே போனாலும் என்ன பண்ணணும்? புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனா. அர்ஜுனா நீ திருப்பி மறுபடியும் இந்த லோகத்துக்கு தான் வந்தாகணும். திருப்பி வந்து என்ன பண்ணணும்? பிறப்பு இறப்பு எல்லா விதமான மூப்பு பிணின்ற எல்லா விதமான விஷயங்களையும் பண்ணித்தான் ஆகணும். அப்ப இது வந்து என்ன அப்படின்னா, இது எல்லா விதமான விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டது. அப்ப என்ன பண்றோம்? நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, சொர்க்க வாசல் திறப்பாங்களா, சொர்க்கத்துக்கு போக மாட்டோமா, ரொம்ப நாள் வாழ மாட்டோமா, அருமையாக வாழ மாட்டோமா, இதெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கும். அப்ப நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா, வாழ்க்கைன்றது என்ன விஷயம்னு தேவர்களுக்கே தெரியலையே. அடுத்து வரக்கூடிய இதுல வரக்கூடிய விஷயம் அதான். இப்ப நம்ம பார்க்கிறோம், எப்படி வாழணும், எப்படி விஷயம் இருக்கணும்ன்றது மக்களுக்கு தெரியல. வைகுண்ட லோகம் எப்படி இருக்கும், அது இந்த படத்துல பார்க்குறீங்க. வைகுண்ட லோகம்ன்றது எப்படி இருக்கு அப்படின்னா, இதுதான் பகவானுடைய வைகுண்ட லோகம். மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர் அங்க அமர்ந்திருக்கார், நீங்க பார்க்கிறீங்க. பகவான் வைகுண்ட நாராயணர் இருக்கார், கோலோக வைகுண்டத்துல கிருஷ்ணர் இருக்கார். எல்லா வைகுண்ட ஆன்மீக லோகங்களுக்கு பேர் தான் வைகுண்ட லோகம். எல்லா ஆன்மீக லோகங்கள்லயும் எப்படி இருக்குன்ற படம் தான் நீங்க பார்க்கிறோம். எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான பக்தர்களும் பகவானுடைய சேவையில ஆனந்தமா இருக்காங்க. காலத்திற்கு அப்பாற்பட்டது, எந்த விதமான காலம் கிடையாது, இறப்பு கிடையாது, பிணி கிடையாது, வயதுமே கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. அப்ப என்ன நடக்குவாங்க? அங்க எல்லாருமே இன்பமயமாக பகவானினுடைய சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். இப்ப இதுதான் முக்கிய விஷயம். இதை வந்து நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, வைகுண்டத்துக்கு லோகத்துக்கு போறதுக்குரிய ஆசை யாருக்கு இருக்கு அப்படின்ற விஷயத்த இங்க போடுறோம். இதற்கு அருமையான ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. என்ன கதை அப்படின்னா, இந்திரனுக்கு நடந்த ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம். இந்திரனுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, இந்திரனுக்கு வந்து ஒரு சாபத்தின் காரணமாக பௌதிக உலகத்துல அவன் வந்து பன்றியாக பிறக்கிறான். அந்த சாபத்தின் காரணமா என்ன ஆச்சுன்னா, பன்றியா பிறக்க வேண்டிய ஒரு அவலநிலை. அந்த அவலநிலை என்னாச்சு? பன்றியினுடைய வாழ்நாள் எவ்வளவு இருக்கும்? இந்த பௌதிக உலகத்துல சில நாட்கள் இருக்கும். அப்ப இந்த சில நாட்கள்ல அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பன்றி மயமா வாழ வேண்டியிருக்கு. அந்த மாதிரி வாழ்ந்தாச்சு. வாழ்ந்ததுக்கு அப்புறம் பன்றியினுடைய வாழ்நாள் முடிந்து விட்டது. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, பிரம்மதேவர் வந்து இந்திரன்ட்ட சொல்றார், உன்னுடைய காலம் முடிஞ்சாச்சு, உன்னுடைய சாபத்து எல்லாம் முடிஞ்சாச்சு, நீங்க திருப்பி உங்களுக்கு வந்து மேல உங்களுடைய சொர்க்கலோகத்துக்கு வரணும். சொர்க்கலோகத்துக்கு வந்து எல்லா விதமான லோக பாலானம்னு சொன்னோமே, அந்த மாதிரி லோக பாலானம் செய்ய வேண்டிய ஆளுநராக இருக்க வேண்டியவர் நீங்க, உங்களுடைய விஷயங்களை ஆரம்பிக்கணும் அப்படின்னு வேண்டார் அவர். அப்ப அந்த பன்றி ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதற்காக நான் வரணும்? எவ்வளவு அருமையா இருக்கு. என்னுடைய அருமையான வந்து உறவினர்கள், என்னுடைய அண்ணன், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய தாயார் எல்லாம் அருமையா இருக்காங்க. அருமையான ஒரு சாக்கடை, அழகான ஒரு உணவு கிடைக்குது. எதுக்கு தேவையில்லாம நம்ம போய் அங்க போய் இந்திரனா போகணும், சண்டையை போடணும், வித்ராசுரன் வர போறான், இதெல்லாம் தேவையாங்க அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா, யார்கிட்ட கேட்கிறாருன்னா பிரம்மதேவர்கிட்ட கேட்கிறாரு. எதற்கு தேவையில்லாம நிம்மதியா நம்ம மாட்டு இருந்துட்டு போறேன், என்னுடைய அழகான மக்கள் எல்லாம் இருக்காங்க, ஏதாவது குறை இருக்கா இங்க இந்த லோகத்துல? அப்ப சொர்க்கலோகத்தில் வாழக்கூடிய நபர் பௌதிக லோகத்துல நம்மள மாதிரி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஒரு சாக்கடையில பன்றி மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கார்.
யாரு? இந்திரதேவர். அப்ப அப்படி வாழக்கூடிய நபருக்கு கூட என்ன ஆகுது அப்படின்னா, மாயையினுடைய சக்தியின் காரணமாக என்ன நடக்குது, எது உண்மைன்னு புரிஞ்சுக்க முடியல. நரகலோகத்தை விட கொடூரமா இருக்கு எது? பன்றியா வாழக்கூடியது. உண்மைதானே? நல்லாவா இருக்கும்? நம்ம பார்க்கிறோம் நிறைய இடங்கள்ல. எவ்வளவு ஒரு துரதிருஷ்டவசமான வாழ்க்கை அது. அப்ப அந்த மாதிரி வாழ்க்கையில கூட நமக்கு இன்பத்தை தேடக்கூடிய ஒரு மனோபாவத்தை மாயை கொடுக்கிட்டு. அதுல கூட இன்பத்தை தேடுறோம். இன்பமா வாழ முடியாதா? இன்பமா இருக்க முடியாதா? சந்தோஷமா இருக்க முடியாதா? மலத்தை சாப்பிட்டு இருக்கலாமே. அப்ப இதுதான் நம்மளுடைய துரதிருஷ்டவசமான நிலை. ரொம்ப துரதிருஷ்டவசமான நிலை. நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்வர்க்கம் இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, பாகவதம் என்ன சொல்றது அப்படின்னா, அந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை தான் சொர்க்க வாழ்க்கையும். சொர்க்க வாழ்க்கையும்ன்றது ஒரு மிருக வாழ்க்கை தான். என்ன பண்ண போறோம்? திருப்பி அதே 4 செயல்கள் தான். என்ன 4 செயல்கள்? சாப்பிடுவது, உறங்குவது, இனப்பெருக்கம் செய்வது, தற்காத்துக் கொள்வது. இதைத்தானே இந்திரன் பண்றார். என்ன வச்சு? சாப்பிட்டு கொண்டிருந்தார், நல்லா உறங்கி கொண்டிருந்தார், நல்ல இனப்பெருக்கம் செய்து கொண்டிருந்தார். தற்காப்பு, விருத்தராசுரன் வந்துட்டா தற்காப்புக்கணுமே. உடனே எல்லாரும் ஓடுறாங்க தற்காப்புக்கு. அங்க ஓடுவோமா, இங்க ஓடுவோமா, அவரை பார்ப்போமா, இவரை பார்ப்போமா, எல்லாம் ஓடிக்கொண்டிருக்காங்க. இதுதான் மிருக வாழ்க்கை. இதே படத்தை நீங்க பார்த்தீங்க. வைகுண்டத்துல அதெல்லாம் இல்லை. வைகுண்டம் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வை அப்படின்னா இல்லை, குண்டம் அப்படின்னா என்ன? எந்த விதமான மன உளைச்சல் அல்லது என்ன சொல்றது, தேவையில்லாத ஒரு கசப்பான நிலை எதுவுமே கிடையாது. அதுக்கு பேர் தான் வைகுண்டம். அப்ப நாம எங்க போறதுக்கு தயாரா இருக்கணும்? இங்க தேவர்கள் சொல்ற மாதிரி வைகுண்டம் போறதுக்கு எப்போதும் தயாரா இருக்கணும். நமக்கே விருப்பம் இல்லை அப்படின்னா எப்படி போக முடியும்? இன்னைக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும். நாம விருப்பப்பட்டு ஏதோ ஒரு கார் எடுக்கிறோம், பைக் எடுக்கிறோம், அல்லது ஒரு வண்டிக்கு போய் பார்க்கிறோம். அந்த ஊருக்கு போறதுக்கான பாதையை நாம தானே தேடணும். நமக்கு போறதுக்கான என்ன சொல்ற, வீட்டுல அமைதியா உட்காந்து நான் அந்த ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போனா போக முடியுமா? போக முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? வைகுண்ட வாசிகளாக மாறுவதற்கான தகுதிகளை வளர்த்துக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு தகுதிகளை வளர்த்துக்கணும். அதுதான் இங்க எல்லாம் பண்றோம். என்ன பண்றோம்? பகவானுடைய நாமங்களை கேட்கிறோம், பகவானுடைய விஷயங்களை பார்க்கிறோம். பகவானுடைய முதல்ல சொன்னோம் என்ன பண்றோம்? ஸ்ரீமதாதத்தம், ஸ்ரீமத் பாகவதம் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வைகுண்டத்துக்குரிய பாதையை காட்டும். ஸ்ரீமத் பாகவதம் இல்லாம மற்ற புராணங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, வேத நூட்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் சொர்க்கலோகத்துக்குரிய பாதையை வேணா காட்டும். வேத நூட்களே படிக்கல, நான் என்னுடைய விருப்பம் போல வாழ போறேன் அப்படின்னா, அது நரகலோகத்துக்குரிய பாதையை காட்டும். இதுதான் வித்தியாசம். இந்த மூன்றுக்குள்ள வித்தியாசம் இதுதான். அப்படின்றத இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா நமக்கு புரிய வருது. அப்ப இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, 34வது ஸ்லோகத்துக்கு போறோம். 6வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். அப்ப அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க இங்க வந்திருக்கீங்க. யார் வந்திருக்கா? பரம ஆளுநர் வந்திருக்கார். யாரு? நாராயணர் மகாவிஷ்ணு வந்திருக்கார். நீங்க இங்க வந்திருக்கீங்க. வைகுண்டத்திலிருந்து எங்களை பார்க்கறதுக்காக சொர்க்கலோகத்துக்கு வந்தாச்சு. ஆனாலும் நீங்க வைகுண்ட லோகத்துல இருக்க போறீங்க. அதுதான் எப்படின்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு யார் சொல்றா? தேவர்கள் சொல்றாங்க. இதேதான் நடந்தது. எங்க நடந்தது அப்படின்னா, கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். நான் முதல்ல சொன்னேன், பகவான் வாசுதேவர் நமக்காக 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். அப்ப கோலோக விருந்தாவனத்துல கிருஷ்ணன்ற ஆள் இல்லாம போயிட்டாரா? காலியா இருந்ததா? அவன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவர் வர வரைக்கும் நாங்க ஹாலிடே விட்டோம் சார் அப்படின்னு கதை போயிட்டாங்களா? இல்ல. அங்கேயும் லீலைகள் நடந்து கொண்டிருந்தது. அங்கேயும் அவருடைய சேவர்கள் சேவை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தன் சகாக்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அது எப்படி சாத்தியம்? இதுதான் கேட்கிறாங்க. இது ஒரு பந்தப்பட்ட ஆத்மாக்களால் உங்களால என்னாலையும் புரிந்து கொள்ள முடியாது. எப்படி சாத்தியமாகும்? இது யாருக்கே இருந்தது இந்த சந்தேகம்? நாரத முனிவருக்கே இருந்தது. நாரத முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படி ஒரு 16,108 மனைவிகளை மணந்தாரு, 16,108 மனைவிகளுக்கும் எப்படி இவர் ஈடு கொடுக்க போறார், என்ன பண்ண போறார், எப்படி அவர் வாழ போறார் அப்படின்ற விஷயத்துக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆச்சரியப்பட்டு போய் விருந்தாவன துவாரகையை போய் பார்க்கிறார். அப்ப துவாரகையில 16,108 மனைவிகளுக்கும் 16,108 மாளிகைகள் இருக்கு. ஒவ்வொன்றிலையும் கிருஷ்ணர் இருக்கார். ஒரு இடத்த சாப்பிட்டு கொண்டிருக்கார், ஒரு இடத்த தூங்கி கொண்டிருக்கார், ஒரு இடத்த தன் பையனோட விளையாண்டு கொண்டிருக்கின்றார். ஒரு இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, ராஜசபையில எல்லாருக்கும் முன்னாடியும் தீர்ப்பு சொல்லி கொண்டிருக்கின்றார். என்னப்பா நடக்குதுங்க? இதைத்தான் இங்கேயே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க என்ன உங்களுடைய செயல்கள் எல்லாம் என்னால புரிந்து கொள்ளவே முடியாது இல்லையா? அப்பாற்பட்டது. சஹஸ்ரநாமத்துல வருது, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல அவருக்கு பேர் நைக்க கர்ம கிருத். அவர் ஒரு கர்மத்தை செஞ்சார் அப்படின்னா அது எதுக்காக செய்தான்னு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப இதுதான் நம்ம பந்தப்பட்ட ஆத்மாக்களால புரிஞ்சுக்க முடியாது.
எப்படி வந்து ஸ்ருதியில வருது இல்லையா, அவருக்கு என்ன அப்படின்னா இதுதான் மக்கள் புரிஞ்சுக்க. என்ன ஆகுது அப்படின்னா, மக்களால் எதை புரிந்து கொள்ள முடியலையோ அப்ப என்ன பண்றாங்க, தாங்க புரிஞ்ச விஷயத்த பகவான் இப்படித்தான் இருப்பாருன்ற ஒரு அனுமானத்துக்கு வந்துடுறாங்க. அதுதான் அருவவாதம். பகவானுக்கு உருவம் இல்லை, பகவான் கிடையாது, பகவான்றது ஒரு சக்தி, பகவான்றது ஒரு ஒளி, பகவான்றது ஒரு ஒளி, பகவான்றது இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு என்ன பண்றோம், எல்லாம் வந்து மனக்கற்பனை, எல்லாமே மனக்கசப்புல தான் முடியும். அவ்யக்தம் வெக்தி மாபண்ணம் மன்யத்தே மாம் அபுத்தய பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார். என்ன அப்படின்னா, நான் அவ்யக்தியிலிருந்து வெக்தியா வந்தேன் அப்படின்றது யார் யோசிக்கிறா, முட்டாள்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அர்ஜுனான்னு சொல்றார். அப்ப இதுதான் வந்து ஸ்ருதி மந்திரத்தையும் வருது. சகஸ்ர சீருஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத். அப்ப என்ன அர்த்தம், 1000 தலைகள் கொண்டவர், 1000 கால்கள் கொண்டவர், 1000 கைகள் கொண்டவர். அது எப்படிங்க சாத்தியமாகும், அது சாத்தியம் இல்லையே. அதனால வந்து இதெல்லாம் மனக்கற்பனை, அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு போயிடுவோம். நமக்கு தெரியாததெல்லாம் உலகத்தில் நடக்க முடியாதுன்னு இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு ஏவுகணை விடுறாங்க, நமக்கு தெரியுதா எப்படி ஏவுகணை விடுறாங்க, நமக்கு புரியுதா, புரியல. விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புறாங்க, நமக்கு ஏதாவது புரியுமா, புரியல. அப்ப எதுவுமே நடக்க அர்த்தமா? இதுதான் நம்ம வந்து குழந்தைத்தனமான விஷயம். நமக்கு புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா புரிந்தவர்களிடம் போய் சரணடைஞ்சு கேட்கணும். அது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரிதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா, அதற்கப்புறம் நம்ம வந்து 35வது ஸ்லோகத்துக்கு போறோம். அதே 6வது அத்தியாயம் 6வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 35வது ஸ்லோகத்துக்கு போறோம். அதுலயும் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் வருது. அதனுடைய ஸ்லோகம் இங்க இருக்கு. அதத்தத்ர பவான் கிம் தேவதத்தத்வத் இஹ குண விசர்க பதீத பாராந்திரேன ஸ்வகிருத்த குஷலா குஷலம் ஃபலம் உபாததாதி அஹோஷ்வத் ஆத்மாராம உபசமஷீலஹ சம்ஜானச தர்ஷன உதாசத இத்திஹாவா ந வித்மஹ. மறுபடியும் 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 இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 2-3 ஸ்லோகம் தான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஸ்லோகங்கள் எல்லாத்துலயும் கடைசியில எப்படி இருக்கு, இதி ஹ வாவா ந விதாமஹ. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு புரியல, இது எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு புரியல, இது எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு புரியல. யார் சொல்றா? இந்த 3 உலகத்திலும் எல்லாம் புரிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 3 உலகத்துல ஏதாவது யாருக்காவது புரியும் அப்படின்னா அது தேவர்களுக்கு மட்டும்தான் புரியும், நமக்கெல்லாம் புரியாது. அவங்களாலே திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்க, புரியல புரியல புரியல. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதனுடைய மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு, அதை பார்ப்போம். எங்களுடைய கேள்விகள் பின்வருமாறு இருக்கின்றது. யார் சொல்றா? தேவர்கள். சாதாரண பந்தப்பட்ட ஆத்மா பௌதிக சட்டங்களுக்கு உட்பட்டுள்ளதால் அவனது செயல்களின் பலன்களை பெறுகின்றான். உண்மைதான? பந்தப்பட்ட ஆத்மாவின் நிலை என்ன? அவன் செய்த செயல்களுக்கு தகுந்த ஒரு கர்ம வினை அவனுக்கு கிடைக்குது. அதே தான் சொல்றோம். அவனுடைய கர்ம வினை ஸ்வர்கலோகமா இருக்கலாம், வைகுண்டலோகமா இருக்கலாம், நரகலோகமா இருக்கலாம், அல்லது இங்கேயே வாழலாம் நரகமாக. அப்ப பகவானாகிய தாங்களும் ஒரு சாதாரண மனிதனை போலத்தான் பௌதிக குணங்களாக ஒரு ஜட உலகில் வாழ்ந்திருக்கின்றீர்களா? அதுதான கேள்வி வருது. இந்த கேள்விதான் எல்லாருக்கும் வந்தது, பிரம்மதேவருக்கே வந்தது. நம்ம பார்க்கிறோம் 10வது ஸ்கந்தத்துல என்ன பண்றார், அவருடைய கோபிகள் எல்லாரையும் வந்து திருடி கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறார். என்ன அவருக்கு ஒரு சந்தேகம்னா, யார் இந்த சின்ன பையன் இவ்வளவு ஒரு விஷயத்த பண்றானே, யார் இவன் எனக்கு தெரியலையே, அவனுடைய சக்தியை நான் வந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு அவன்கிட்ட போய் விளையாடுறார். யார் அவர்? கிருஷ்ணனுடைய விலை. அதை பார்க்கிறோம். இந்திரதேவன் பண்றார். அதுதான் வந்து கோவர்தன நிலை நடக்குது. அப்ப இதேதான் இங்கேயும் கேட்கிறாங்க. சாதாரண மனிதனை போலதான் தோற்றம் அளிக்கின்றீர்கள், சாதாரண மனிதனை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், சாதாரண சிறுவனை போல ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆனா எப்படி உங்களால எல்லாற்றையும் செய்ய முடியுது எங்களால புரிய முடியல. இதுதான் கேள்வி. நீங்களும் காலம் கர்மம் போன்றவர்கள் ஆதிக்கத்தின் கீழ் தீய செயல்களை அனுபவிக்கும் ஆளாக இருப்பீர்களா? அடுத்த கேள்வி, உங்களுக்கு எங்களை மாதிரி கர்ம வினை உண்டா அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க. அல்லது நீங்கள் தன்னிறைவு பெற்று எல்லா பௌதிக ஆசைகளும் விடுபட்டு ஆன்மீக சக்தியை முழுமையாக பெற்று பாரபட்சமற்ற ஒரு சாட்சியாக மட்டுமே இங்க இருக்கின்றீர்களா? அடுத்த கேள்வி. இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பகவத்கீதையில பதில்கள் இருக்கு. பகவத்கீதை படித்தாலே போதும். நிஜமாகவே தங்களுடைய உண்மையான நிலை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுதான் முக்கியமான விஷயம். என்ன ஆகுது அப்படின்னா, பகவத்கீதையில வருது சில விஷயங்கள். என்ன வருது அப்படின்னா, விஷயத்தை புரிய முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்? பகவானிடமிருந்து சரணடைஞ்சு, பகவானே எனக்கு புரியல, உங்களுடைய கருணையின் மூலியமாக எனக்கு புரிய வைங்க. அதுதான் சரியான விஷயம் இல்லையா? என்ன சொல்றா அப்படின்னா, தத்வித்தி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையா. நமக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னா என்ன பண்ணணும்?
விஷயம் புரிந்த ஆத்மாக்களிடம் சரணடையணும். பரிபிரஷ்னேன சேவையா, அவர்களிடம் பக்குவமாக சேவை செய்து கேட்கணும். குருவே, நீங்க எனக்கு தகுந்த வழியை காட்டுங்கள், பகவானை பற்றி எனக்கு காட்டுங்கள், பகவானுடைய சேவையில் என்னை ஈடுபடுத்துங்கள். அதுதான் சரியான வழிமுறை. நாமளே செய்யக்கூடிய விஷயம் இது இல்லை அப்படின்ற விஷயத்த இங்க யாரு சொல்றா? தேவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப பகவானினுடைய விஷயத்தை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பகவானுக்கு பேர் அச்சிந்தையா. வேதத்துல ஒரு மந்திரம் வருது, அச்சிந்திய கலோமி. அச்சிந்திய கலோமினா எல்லாமே அச்சிந்தியமயமா இருக்கும். பகவானுடைய விஷயங்கள்ல நமக்கு எதுவுமே புரியாது. அதை எப்படி பண்ண முடியாது? தாம் ஸ்தர்க்கேன யோஜையே. தாம் ஸ்தர்க்கேன யோஜையத்னா என்ன? தர்க்கம் பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, 10 பேர் உட்கார்ந்துருக்கோம், 10 பேர் உட்கார்ந்து வாதம் பண்ண முடியுமா? நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நாம சொல்லக்கூடிய விஷயங்கள்னால ஏதாவது மாறப்போகுதா? நாம சொல்லக்கூடிய விஷயங்கள்னால உலகத்தினுடைய இயற்கை மாறப்போகுதா? பகவானுடைய பௌதிக இயற்கை மாறப்போகுதா? அது நம்மளுடைய விஷயங்கள், நம்ம கர்ம வினைதான் மாறப்போகுதா? நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். பாகவதம் என்ன சொல்றது? ஸ்ரமஹியேவ கேவலம். வெறும் சிரமம் தான், வெறும் சிரமம் தான், வெறும் சிரமம் தான். நேரத்தை வீணடிக்கும் செயல். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப யார் எப்படி பகவானை பற்றி எப்படி புரிந்துக்கணும்? அடுத்து வர ஸ்லோகங்கள்ல வருது. பகவானை புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? பகவானை போல ஆத்மாராமமாக வாழக்கூடிய நபர்களிடம் சரணடைவது. இதுதான் இங்க சொல்றாங்க. ஆத்மா ராமஸ்ச முனையோ. பாகவதனுடைய முதல் காண்டம் 8வது அத்தியாயத்துல வருது. ஆத்மா ராமஸ்ச முனையோன்னு என்ன? பகவானை போல எப்பொழுதும் ஸ்தித பிரஜாவாக வாழக்கூடிய நபர்கள். அவர்களுக்கு என்ன அப்படின்னா, நல்லது நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, ஒன்றாதான் இருப்பாங்க. எனக்கு யாராவது தீமை செய்துட்டான் அப்படின்னு அவனை கோபம் கொள்றேன், அவனை பேர் அடிக்க போய் வராங்க இல்லையா, விருத்ராசன் அவனை அடிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கக்கூடியவங்க சித்த பிரஜா கிடையாது, ஆத்மாராமர்கள் கிடையாது. சொர்க்கத்தில் வாழக்கூடிய நபர்கள் ஆத்மாராமர்கள் கிடையாது. பௌதிக உலகத்தை வாழக்கூடிய நபர்கள் கூட ஆத்மாராமா வாழ முடியும். எப்படி? பகவானுடைய கருணை இருக்கிறதுனால. அப்ப பகவானுடைய கருணை ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது முக்கியம். அதை எப்படி வளர்த்துக்க முடியும்? பகவானுக்கு சேவை செய்வதன் மூலியமா வளர்த்துக்க முடியும். இதைத்தான் அடுத்து வரக்கூடிய ஸ்லோகம் 38 ஸ்லோகம் சொல்றது அப்படின்னா, ஏகாந்தி பக்தி ஹரோஸ்மி. ஏகாந்த பக்தி, பகவானினுடைய திருப்பாதங்களை அடைவது, பகவானுடைய திருப்பாதங்களுக்கு சேவை செய்வது அப்படின்றது எப்படி பண்ண முடியும்னா, ஏகாந்த பக்தி மூலியமா தான் பண்ண முடியும். எப்படி இதுக்கு அழகான உதாரணம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல அப்படின்னா, மனைவி கணவனுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. மனைவி கணவனுக்கு எப்படி சேவை செய்து அவனை திருப்திப்படுத்த முடியும்? தன்னுடைய கணவனை தவிர வேறு எந்த விதமான ஒரு ஆர்வம் இல்லாமல், எந்த விதமான விஷயங்கள் மீது ஆர்வம் இல்லாமல் அவனுக்கு மட்டும் அன்பு செலுத்தி அவனுக்கு ஏதாவது சேவை செய்து அவனை திருப்திப்படுத்த முடியும். வேற நபர்களை திருப்திப்படுத்துவோமா, அந்த நபரை திருப்திப்படுத்துவோமா நினைச்சோம் அப்படின்னா அது ஏகாந்த பக்தி கிடையாது, ஏகாந்த ஒரு சேவைகள் கிடையாது. பகவானை பற்றி யோசிக்கிறோம், பகவானை பற்றிய விஷயங்களை தவிர நாம அந்த தேவரை பார்ப்போமா, இந்த தேவரை பார்ப்போமா, இந்த தேவர்களை போட்டு விஷயம் செய்வோமா அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த இருக்கிற விஷயங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இதைத்தான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஏகாந்தினாகா அப்படின்னா என்ன? ஏகாந்தினாகான்ற ஸ்லோகம் இங்க வருது. ஏகாந்தினாகனா என்ன? பல தேவர்கள் இருக்காங்க, 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. எல்லாரையுமே பார்ப்போமே. நம்ம இன்னைக்குல இருந்து ஒரு ஆளை ஒருத்தர் நாள் போய் பார்ப்போம்னு வச்சுப்போமே. நம்மளோட வாழ்நாள் 10மா? உதாரணத்துக்கு 100 வருஷம் வாழ்றோம்னு வச்சுப்போம். ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அப்ப என்னாச்சு? ஒரு நாளைக்கு ஒரு தேவரை பார்க்கிறோம், அதனால அவருக்குரிய வேலைகளை செய்யறோம். எவ்வளவு பண்ணி முடிப்போம்? 100 வருஷம் வாழ்ந்தா கூட 36,500 ரூபாய் பண்ணிருக்கோம். 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. எவ்வளவு பிறவியில் எடுக்க போறோம்? திருப்திப்படுத்த முடியாது. அவர்களே இங்க உட்காந்துருக்காங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு ஒன்றும் புரியலன்றாங்க. அவர்களை போய் பார்த்து என்ன பிரயோஜனம்? எங்களாலேயே ஒன்றும் செய்ய முடியல நண்பா, பகவானே எனக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு சொல்றாங்க அவங்க. அதோட நிலை அது அப்படித்தான் இருக்கு. அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, 2 விதமான பக்தர்கள் இருக்காங்க. கேள்வி என்ன வரும் அப்படின்னா, முதல்ல சொன்னீங்களே தேவர்களும் பகவானுடைய பக்தர்கள் அப்படின்னு, பகவானினுடைய பக்தர்களா இருந்தவங்க தான் தேவர்களாக இன்னைக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்ற கேள்வி வரலாம். அதற்கு என்ன அப்படின்னா, 2 விதமான பக்தர்கள் இருக்காங்க. என்ன பண்ணா, அகாம பக்தர்கள், சக்காம பக்தர்கள். அகாம பக்தர்கள்னா யாரு? அது 2வது பாகம். சக்காம பக்தர்கள்னா என்ன? பகவானினுடைய வாசஸ்தல, பகவானுக்கு சேவை செய்வதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள்னு நினைக்கிறவங்க தான் பக்தர்கள். முதல்ல அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி வாழக்கூடிய பக்தர்களே 2 நிலை. ஒன்று சக்காம நிலை, அகாம நிலை.
சக்காமல்னா என்ன? எல்லா விதமான ஆசைகளுடன் பகவானிடம் சரணடைவது. இந்த தேவர்கள் மாதிரி பதவி வேண்டும், சொர்க்கலோகம் வேண்டும், ஆடம்பரம் வேண்டும், எல்லா விதமான சௌகரியங்களும் வேண்டும், நல்ல வாழ்க்கை வாழணும், நிரந்தரமா வாழ்றதுக்கான முயற்சியில் ஈடுபடணும், இன்னும் மயமா இருக்கணும். இதெல்லாம் சக்காம பக்தி. இது வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், வேண்டும் 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 சொல்லக்கூடிய விஷயங்கள் சக்காம பக்தி. அக்காம பக்தி எப்படி இருக்காங்க? எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், பகவானே உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க, நாங்க செய்வதற்கு சேவகனாக மட்டும் இருந்துட்டு போறேன். அப்ப சகாம பக்தனுக்கு எந்த வழி பிறக்கின்றது? சொர்க்கலோகத்தினுடைய வழி காட்டப்படுகின்றது. அகாம பக்தனுக்கு எந்த வழி காட்டப்படுகின்றது? வைகுண்ட லோகத்தினுடைய வழி காட்டப்படுகின்றது. ரொம்ப ரொம்ப வித்தியாசம் தான். அப்ப எப்படி சக்காமமா வாழணுமா அக்காமமா வாழணுமா அது நம்மளுடைய இச்சையை பொறுத்து. பகவானிடம் சரணடைந்தால்தான் இரண்டுமே கிடைக்கும், அது அடுத்த விஷயம். அதையும் நம்ம பார்க்கிறோம் இங்க. அதனால என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மனோபாவத்தை எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி வளர்த்துக்க முடியும் அப்படின்ற விஷயத்த நாம இந்த வரக்கூடிய எல்லா விதமான ஸ்லோகங்கள், இந்த வரக்கூடிய இந்த தேவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலியமா நமக்கு ஒரு நல்ல உதாரணமா கொடுக்கப்பட்டிருக்கு. சொர்க்கலோகத்துக்கு போனாலும் கஷ்டங்கள் இருக்கு, சொர்க்கலோகத்துக்கு போனாலும் சண்டை சச்சரவுகள் இருக்கு, சொர்க்கலோகத்துக்கு போனாலும் சொத்து தகராறு இருக்கு. சொத்து தகராறு இதெல்லாம் இதுதான் உண்மை. என்ன சொத்து தகராறு? என்னுடைய பதவிக்கு ஒருத்தன் வந்துட்டான், அவன் வந்து என்னுடைய வீட்டை எடுத்துட போறான், என்னுடைய கோட்டை எடுத்துட போறான், என்னுடைய ஆட்சி செய்ய போறான். இவனை என்ன பண்றான்? எல்லாரும் ஓடி வந்து அடிக்க பாக்குறது. இதுதான் நடந்து கொண்டிருக்கு அங்க. அப்ப சொத்து தகராறுகள் சொர்க்கலோகத்திலையும் இருக்கு. ஆனா சாஸ்திரத்துல வைகுண்டத்து சொத்து தகராறு மாதிரி காட்டவே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாரும் ஏன் சொத்து தகராறு இல்ல? அக்காம பக்தர்கள். சொத்துக்காக வைகுண்டத்துக்கு போல, ஆனா சொத்துக்காக என்ன பண்றோம்? சொர்க்கத்துக்கு போறோம். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. ரெண்டு பாதைகளும் வந்து வெவ்வேறு விதமான பாதைகள், ஒன்று இங்க இருக்கு, ஒன்று அங்க இருக்கு. அதனால நாம என்ன பண்ணணும்? எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும், எந்த பாதையினால் நமக்கு வந்து நிரந்தரமான பலன் இருக்கு அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, 44வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். 6வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 44வது ஸ்லோகம். அதுலயும் சில விஷயங்கள் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு, அதையும் பார்ப்போம். இப்ப இந்த ஸ்லோகத்திலும் முன்னாடி இருக்கு. இப்ப அதோ ஈஷ ஜஹித்வஷ்டம் கிரஷந்தம் புவனத்ரயம் கிரஷ்டானி ஏனன கிருஷ்ணா தேஜாம்ஷி அஷ்டயுத்தினிச்ச. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவானே எல்லாம் பாடியாச்சு, எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லியாச்சு பகவானுக்கு. பகவான் கண்ணுக்கு முன்னாடி தோன்றார். சரி, பகவானை கூப்பிட்டதுக்கான விஷயத்த சொல்லித்தான் ஆகணும். எவ்வளவு சும்மா போழ்ந்துகிட்டே இருக்கிறது, வந்ததுக்கான விஷயத்த சொல்லணுமே. அதான் ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அதோ ஈஷ ஜஹித்வாஷ்டம். வந்தாச்சு பகவானே, நீங்க எப்போதும் போல எங்களுக்கு தோண்டிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. வந்த வேலையை ஆரம்பிப்போமா? அந்த துவஷ்டன் ஆரம்பிச்ச மிகப்பெரிய கொடூரமான அசுரனை கொல்ல ஆரம்பிப்போமா கேட்கிறாங்க. கிருஷந்தம் புவனத்ரயம், 3 உலகத்தையும் தன் வாயால அப்படியே சாப்பிடறதுக்கு தெரியா இருக்கான். 3வது என்ன? கிருஷ்ணாதி ஏனன கிருஷ்ணா. கிருஷ்ணா, நீங்க எப்போதுமே எங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய நபரா தான் இருந்திருக்கீங்க, உண்மைதான் அது. தேஜாம்சி அஷ்டயுத்தமச்ச. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய சக்தியை பார்த்தாலும் எங்களுடைய சக்தி, எங்களுடைய எல்லா விதமான ஆயுதங்கள் எல்லாமே வந்து ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆகுது. எங்களுக்கு ஒரு பயமான நிலையை தோன்றி விட்டது, என்ன பண்றது அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதற்குரிய மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு. பகவானே, பரம ஆளுநராகிய பகவான் கிருஷ்ணரே, தயவு கூர்ந்து பயங்கர அசுரனாகிய இந்த வித்ராசுரனை அழித்து விடுங்கள். துவஷ்டனின் மவனான இவன் எங்களுக்கு எல்லா ஆயுதங்களையும் போர் உபகரணங்களையும் எங்களுடைய பலத்தையும் செல்வாக்கையும் ஏற்கனவே விழுங்கி விட்டான். அதுல வரக்கூடிய வார்த்தை என்ன? கடைசி வார்த்தை செல்வாக்கு. செல்வாக்கையும் விளங்கியாச்சு, எல்லாமே இல்லை. இப்ப யார்கிட்ட போயாச்சு? பகவான்கிட்ட போய் நின்னாச்சு. அப்ப இதுதான் இன்னைக்கு சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. எப்படி யோசிக்கிறோம்? நம்மளுடைய நிலை அப்படித்தான் இருக்கு. என்னன்னா, எல்லாமே முடிஞ்சாச்சு, என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா பகவான்கிட்ட சரணடைவதில்லை. இந்த மாதிரிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்மளுடைய நிலை எப்படி இருக்கணும் அப்படின்றத ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மாரோபி கரோபி. பக்திவினோத் டாக்கூர் சொல்றாரு அப்படின்னா, அருமையான விஷயங்களை சொல்றாரு. என்ன அப்படின்னா, மாரோபி ராகோபி ஏகி இச்சா துமார. பகவானே, நீ என்னை அழிக்கணும்னு நினைச்சாலும் பரவாயில்ல, காக்கணும்னு நினைச்சாலும் பரவாயில்ல, நான் வந்து உன்னுடைய சேவகன் மட்டும்தான். எனக்கு எந்த விதமான ஆசைகள் இல்லை, எந்த விதமான நோக்கங்கள் இல்லை, எந்த விதமான சொத்துக்கள் மேல எனக்கு வந்து ஆர்வம் இல்லை. அப்ப இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அந்த மாதிரி சூழ்நிலை இந்த சக்காம பக்தர்களுக்கு இல்லை அப்படின்ற விஷயத்த ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு அழகாக எடுத்துக்காட்டுன்னு சொல்லுகின்றது அப்படின்ற விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயம்.
இப்ப இன்னைக்கு ஸ்லோகத்தை, இந்த கடைசி இன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து இந்த 46வது ஸ்லோகம் மூலியமா முடிச்சுப்போம். இந்த 46 ஸ்லோகத்தை என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா விதமான விஷயங்களும் சொல்லியாச்சு, எல்லா விதமான போற்றுகளும் முடிச்சாச்சு. இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த இங்க சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். இது 46வது ஸ்லோகம். ஸ்ரீ சுக உவாச்ச அதைவம் ஈதிதோ ராஜன் சாதரம் த்ரீதசேர் ஹரிஹி ஸ்வம் உபஸ்தானம் ஆகர்ணிய பிராகதான் அபிநந்திதா. அப்ப என்னாச்சு, இந்த மாதிரி அதிதைத்வம் இதிதோ ராஜன், இந்த மாதிரி தங்களுடைய வணக்கங்களை தெரிவிச்சாச்சு. யாரு? எல்லா விதமான தேவர்களும். சாதரம் த்ரீதசேர் ஹரிஹி, எப்படி அவர்கள் வந்து எந்த மாதிரி மரியாதையுடன் பகவானை வணங்கணுமோ அந்த மாதிரி தகுந்த மரியாதைகளுடன். அப்ப ஸ்வம் அடுத்து என்ன, ஸ்வம் உபஸ்தானம் ஆக்கர்ணிய, அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டாரு. யார் கேட்டா? அந்த பரம ஆளுநர் பகவான் விஷ்ணு. என்ன பண்ண போறார்? 4வது வரி, பிராகதான் அபிநந்திதா, மகிழ்ச்சியுடன் பின்வருமாறு அவர்களுக்கு பதிலை கூறப்போகின்றார். அவர் என்ன பதில் சொன்னார்ன்றதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். எல்லா விதமான விஷயங்களும் சொல்லியாச்சு, அவர்களை வணங்கியாச்சு, அவர்களுடைய விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, பகவானிடம் ஒரு எடுத்து உரைச்சாச்சு. அப்ப பகவானிடம் எடுத்து உரைச்சதுக்கு அப்புறம் பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்ற விஷயத்த நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அதனுடைய மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார், பரீட்சித் மகாராஜனே, தேவர்கள் பகவானிடம் தங்களுடைய உண்மையான பிரார்த்தனைகளை இவ்வாறு செய்த பொழுது பகவானும் அவரை காரணமற்ற கருணையினால் அவர்களுடைய பிரார்த்தனைகளை கேட்டு திருப்தி அடைந்து தேவர்களிடம் பின்வருமாறு பதிலளித்தார். அப்ப அவர் என்ன மாதிரி பதிலளிக்க போறார், அவர் என்ன பண்ண போறார் அப்படின்ற விஷயத்த நம்ம அடுத்த வாரம் பார்க்கணும். அதற்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்ப இந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு பகவான்கிட்ட போய் பிரார்த்திக்கிறோம். நம்மளுடைய நிலை என்ன, நம்மளுடைய எண்ணங்கள் என்ன, நம்மளுடைய இச்சைகள் என்ன, நம்மளுடைய விஷயங்கள் மூலியமா என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு பார்த்தோம். அப்ப நம்மளுடைய உயர்ந்த வாழ்க்கை, உயர்ந்த நிலை என்ன அப்படின்னா, நாம வந்து அகாம பக்தி பண்ணுவதற்குரிய மனோபாவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இன்னைக்கு பார்த்தோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்ப கேள்விகள் கேட்கக்கூடிய நேரம் இது. நம்ம எப்பொழுதும் பண்ற மாதிரி யாருக்காவது கேள்விகள் இருந்தா கையை உயர்த்தலாம். இங்க கையை உயர்த்தியா தெரியும் எனக்கு. அவங்களுடைய பேரை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கேள்விகளை கேட்கலாம். இல்ல நீங்க ஏதாவது சாட் விண்டோல உங்களுடைய கேள்விகள் அனுப்பணும்னாலும் அனுப்பலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம வந்து அந்த கேள்விகளுக்குரிய நேரத்தை கொடுப்போம். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட கேட்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? இங்க யாருக்கும் இல்லை. சரி, அப்ப என்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்க அனுப்பலாம். முதல்ல அப்ப இதான் பாக்குறோம். இப்ப அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அவருடைய பதில்கள் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த அடுத்த வாரம் பார்க்க போறோம். அவர் பதில் என்ன சொன்னார், அவர் எப்படி வந்து அடுத்து என்ன பண்ண போறார். ஏன்னா அந்த விருத்ராசுரன் வந்திருக்கான, விருத்ராசுரனுடைய மகிமையை பற்றி சொல்லி ஆனுமே. விருத்ராசுரனுடைய மகிமையை சொல்லாம நம்ம வந்து இந்த விருத்ராசுரனிலேயே முடிக்கவே முடியாது. முதல் அத்தியாயத்துல இருக்கும், முதல் இதுல இருக்கும், முதல் அத்தியாயத்துல இருக்கும். 4 அத்தியாயங்கள் இருக்கு. விருத்ராசுரன் என்ன பண்ண போறான், விருத்ராசுரனுடைய மகிமை என்ன, விருத்ராசுரனை போல நாம ஏன் வாழணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் இன்னும் வரும். சோ தொடர்ந்து நீங்க எல்லாரும் உங்களுடைய இந்த தொடர்ந்து சனிக்கிழமை வரலாம். யாருக்காவது கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, நான் நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நம்மளுடைய இங்க ஒரு அருமையான, இப்ப எல்லாம் நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம் இல்லையா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம். நிகழ்ச்சியை வந்து ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கு. இந்த இஸ்கான் சேலம்னுடைய யூடியூப் சேனல்ல வருது. நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுமே அந்த இஸ்கான் சேலம்ன்ற யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு, அதுல அப்லோட் செய்யப்படுது. இப்ப நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. யாராவது வந்து மறுபடியும் சில விஷயங்களை வந்து கவனத்துடன் கேட்கணும், எனக்கு வந்து சரியா விளங்கல, திருப்பி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை மறுபடியும் போய் அதை போய் டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அல்லது பக்தர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து இந்த விஷயங்களை போய் கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த இஸ்கான் சேலத்தினுடைய யூடியூப் அந்த வீடியோவை அவங்களுக்கு லிங்க் அனுப்பலாம். அவங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த மாதிரி நிறைய தினமும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஸ்ரீமத் பாகவத்தினுடைய விஷயங்கள் இங்க வந்து விவாதம் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த யூடியூப் சேனல்ல வந்து போஸ்ட் செய்யப்படுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க வந்து இப்ப நீ பார்க்கிறோம், பகவானுக்கு சேவை செய்யணும். பகவானுக்கு எப்படி சேவை செய்வது, பகவானுக்கு சேவை செய்வதையும் அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரணும் இல்லையா? சொல்லித்தராம எப்படி புரியும்? அதற்கு தான் நம்ம ஆச்சாரியர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்ரீல பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் இன்னைக்கு பிரம்மாண்டமான கோயில்களை கட்டி கொடுத்துருக்காங்க.
அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் என்ன பண்ணுது அப்படின்னா இன்னைக்கு 1500க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கு எல்லா ஊர்லயும். பாகிஸ்தான்ல கூட இருக்கு, ஈரான்ல இருக்கு, அமெரிக்கால இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு, ஆப்பிரிக்கால இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப ஒவ்வொரு இடங்களிலும் பிரம்மாண்டமான கோயில்கள், பிரம்மாண்டமா பக்தர்கள் வந்து மக்களுக்கு போய் இந்த விஷயங்கள் எல்லாரும் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்காங்க. எப்படி வாழ்வது, அகாம பக்தி எப்படி பண்ணுவது, பகவானுடைய விஷயங்களை எப்படி கேட்பது, எல்லா விஷயங்களும் தினமும் காலைல 4:30 மணில இருந்து செய்து கொண்டு தான் இருக்காங்க. அதனுடைய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சியும் கூட. அப்ப இங்க நம்ம நடத்தக்கூடிய இந்த சேலம்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுல ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. எப்படி அப்படின்னா இந்திய வரலாற்றிலே நிறைய நாட்கள், நிறைய பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கல்கோயில் கட்டுறாங்க. பிரம்மாண்டமான கல்கோவில், எந்த விதமான சிமெண்ட் இல்லாம, ஸ்டீல் இல்லாம, கான்கிரீட்லாம் உபயோகிக்காம பழைய காலத்து கோயில்கள் மாதிரி பகவானுக்கு ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டணும், பகவானுடைய விஷயங்களே மக்களுக்கு போய் எடுத்து சொல்லணும், எல்லா விதமான மக்களும் வந்து பகவானை தரிசிக்க ஆர்வத்துடன் வரணும் அப்படின்ற விஷயத்த ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டி கொண்டிருக்காங்க. அந்த கோயிலினுடைய ஒரு என்ன அப்படின்னா ஒரு வீடியோ இப்ப அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு நம்ம இஸ்கான் சேலம் யூடியூப் சேனல்ல. இப்ப என்ன நடக்குது, என்ன அந்த இருக்கக்கூடிய முழு அந்த கோயிலுடைய வர்ணனை, என்ன மாதிரி விஷயம் நடந்து கொண்டிருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிக்க போறாங்க, குருகுலம் நடந்து கொண்டிருக்கு, கோஷாலை இருக்கு, பகவானுக்கு தினம் நடக்கக்கூடிய பூஜைகள் நடந்து கொண்டிருக்கு, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. அதனுடைய ஒரு சின்ன வர்ணனை நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. நான் ஆக்சுவலா அந்த வீடியோ இப்ப காட்டணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க எல்லாரும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ கூட இப்ப நம்ம வந்து காட்டி பார்க்கலாம். ஒரு 12 நிமிட வீடியோ. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சேட் விண்டோல அந்த யூடியூப் அந்த வீடியோவினுடைய இதை அனுப்புறேன் உங்க எல்லாருக்கும். யாராவது உங்களை விஷயம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இஸ்கான் சேலம்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலுக்கு போய் நீங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்களும் பார்த்து, நான் சொன்ன மாதிரி மற்ற அனைவருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான விஷயம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும், எல்லாரும் வந்து இந்த மாதிரி கோயில் நடக்குதுன்றத பார்க்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக பண்றோம். அப்ப அதை பத்தி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து நீங்க உங்களால முடிந்த விஷயம் எல்லாருக்கும் எடுத்துக்கொண்டு போய் செல்லலாம். நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த அந்த இதை வந்து இந்த யூடியூப் இதுல போட்டிருக்கேன். உங்களுடைய இதுல சேட் விண்டோல அந்த வீடியோவினுடைய லிங்கை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்த்து கொள்ளலாம். பிரம்மாண்டமான கோவில். இந்த ஸ்ரீமத் பாகவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கோமே, இந்த ஸ்ரீமத் பாகவத்தை பற்றி சிற்பங்கள் மூலியமா உலகத்திலேயே முதல் முறையாக ஸ்ரீமத் பாகவதம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து புத்தகமா இருக்கு, ஸ்லோகங்களா இருக்கு. அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா வெவ்வேறு விதமான விஷயங்கள் வந்து சிற்ப வடிவில் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விருத்ராசோலிலாம் ரொம்ப அருமையான சிற்பங்கள் மூலியமா வந்திருக்கு. ஸோ என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நான் வீடியோ இப்போ காட்டியிருக்கலாம், இருந்தாலும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா நேர்ல வந்து பார்க்கணும். நேர்ல வந்து நீங்க எல்லாரும் இங்க வந்து இந்த கோயிலை வந்து இது பண்ணணும், நேர்ல சந்திக்கணும், எல்லா விதமான விஷயங்களும் நீங்க எடுத்து பார்த்து கொள்ளணும்ன்ற விஷயம் தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் யாருக்காவது இருக்கா? வேற கேள்விகள் இருந்தா கேட்கலாம். வேற கேள்விகள் இல்லை அப்படின்னா நான் திருப்படியும் மறுபடியும் என்ன பண்றேன், இந்த லிங்கை வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். லிங்க் யாருக்கா வேணும் எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய இது என்ன அப்படின்னா ஒரே நிமிடம், நான் எல்லாருக்கும் போஸ்ட் பண்ண நினைக்கிறேன். யாரோ ஒருத்தருக்கு ஒரு கேள்வி இருக்கு போல. அன்கித்ன்றவர் கையை உயர்த்திருக்கார். அன்கித்ன்றவர் கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. அங்கித்ன்ற ஒரு கேள்வி இருக்கா? அவர் கையை உயர்த்திருக்கார். அவர் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. கேள்வி இல்லை. சரி, ஓகே. நம்ம இப்ப நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் மறுபடியும் அடுத்த வாரம் உங்க எல்லாரையும் வந்து இந்த மறுபடியும் இந்த விருத்ராசுரனுடைய தொடர்ச்சி மூலியமா பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இந்த இஸ்கான் யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. அனைவருக்கும் அதனுடைய விஷயத்தை அனைவருக்கும் கொடுங்க, உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் அனுப்பலாம். ஹரே கிருஷ்ணா.